சரி, அப்புறம் அந்த இன்னொன்று அந்த ஒரு நிறைவா நீங்கள் ஏற்கனவே முதல் கேள்வியிலேயே அந்த பதில சொன்னீங்க. அதாவது விஜயோட வருகை வந்து நாம் தமிழர் கட்சியோட வாக்குகளை வந்து அது பாதியாக அது பிரிக்கிறது. அதனால தான் வந்து நடிகர் விஜய் இந்த மாநாட்டின் போது நாம் தமிழர் கட்சியின் சீமான் வந்து அவர் ஒன்றும் வலது பக்கம் மூணு இல்லை இடது பக்கம் மூணு நடுவில் நின்னா லாரி அடித்து அவர் இறக்க நேர ஒரு கடுமையான வார்த்தையை வந்து அந்த கட்சியை தொடக்க மாநாட்டில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்களை பலர் சீமான் சொன்னார். இப்போ நாம் தமிழர் கட்சி வாக்குகள் மட்டும்தான் இவருக்கு போமா. திமுக ஓட்டுகள், அதிமுக வாக்குகள் மற்றும் அவருடைய ரசிகர்கள் வந்து எல்லா கட்சியிலுமே இருக்கிறாங்களே. அந்த கட்சிகளில் உள்ள வாக்குகள் வந்து இந்த 2026 தேர்தலில் அவருக்கு ஒரு குறிப்பிடத்தக்க அளவுக்கு அந்த வாக்குகள் வந்து கிடைக்கும்னு எதிர்பார்க்கலாமா? அந்த ஒரு அவருடைய இடம் வந்து முதலிடமா, இரண்டாவது இடமா, மூன்றாவது இடமா எப்படி இருக்கு சார் 2026 தேர்தலில்? சார் 26 தேர்தல்ல ஒரு குறிப்பிடத்தக்க வாக்குகளை வாங்குவார். எப்படி வாங்குவார்னா, எல்லா கட்சியிலும் அவருக்கு நீங்க சொல்ற மாதிரி ரசிகர்கள் இருக்கிறாங்க. எல்லா கட்சியும் ரசிகர்கள். அந்த ரசிகர்கள் வெறும் அவன் வந்து தொண்டராக இருந்தால் நிச்சயமா சரி நம்ம தலைவர் அவங்க நேசிக்கிற தலைவர் கட்சி ஆரம்பிச்சாருன்னா ஓட்டு போட்டுருவான். ஒருவேளை அதே தொண்டர் வந்து அதே ரசிகர் ஒரு பொறுப்புல இருந்தா வரமாட்டாங்க. சரி, அந்த பொறுப்பும் ஆளுங்கட்சியில இருந்தா நிச்சயமா வரமாட்டாங்க. இல்ல அதிமுக இருந்தாலும் வரமாட்டாங்க. இப்படி முக்கியமான கட்சிகள்ல இருக்கிறவங்க ரொம்ப யோசித்துதான் இங்க வந்து மாறுவாங்க. ஆனாலும் இங்க யங்ஸ்டர்ஸ் உடைய வாக்குகள் தான் அவருக்கு தீர்மானிக்கிறவங்க. நீங்க முதலிடம்லாம் கிடைக்க வாய்ப்பு இல்லைங்க, இரண்டாம் இடம் கிடைக்கும் வாய்ப்பு இல்லை. இவங்க வந்து நாங்க 26 முதல்வர் வேட்பாளர்னு சொல்லிக்கலாம். ஆனா முதல்வர் வேட்பாளர்னு அறிவிப்போடு நிறுத்திக்க வேண்டியதுதான். இங்க வந்து தமிழ்நாடு மண் அவ்வளவு சீக்கிரமாக யாரையும் முதல்வர் நாட்கள்ல உட்கார வச்சிடாது. கற்றுக் கொடுக்கும், அரசியலை சொல்லிக் கொடுக்கும். நிறைய அனுபவங்கள், அவருடைய அனுபவங்கள் அனைத்தும் பட்ட பிறகுதான் நீங்க வந்து அந்த நாட்கள்ல உட்கார்ந்துட முடியும். நேரா வந்து பனையூர் பங்களால கார் ஏறின உடனே நேரா சென்ட் ஜார்ஜ் கோட்டையில போய் இறங்கிட முடியாது சார் யாராலும். அது இவருக்கு வந்து வாக்குகள் என்னவா கிடைக்கும்னா, நிச்சயமாக நாம் தமிழருடைய வாக்குகள் பாதியாக ஏற்கனவே அங்க சரிஞ்சிருச்சு வாக்குகள். சரி, இந்த முறை நிச்சயமா நீங்க ஈரோடு இடைத்தேர்தல் பாத்துக்கலாம். நீங்க அதை இன்னொன்னு, நீங்க 26 தேர்தல்ல அந்த வாக்குகள்ல பெரும்பாலான வாக்குகள் யங்ஸ்டர்ஸ் அனைத்து பேருமே விஜய்க்கு தான் வாக்களிப்பாங்க. விஜய்க்கு அந்த கிரேஸ், அதாவது இப்ப அவங்க வந்து ஆன்லைன்ல அவங்க சொன்ன தகவல் என்னன்னா, கிட்டத்தட்ட நாங்க 1 கோடி பேரை தாண்டிட்டோம், 1.5 கோடி பேர் தாண்டிட்டோம் சொன்னாங்க. ஆன்லைன்ல உறுப்பினர் சேர்வது என்பது உலகம் முழுக்க யார் எங்க இருந்தோம்னா சேரலாம். ஆனால் அவர்கள் எல்லாம் வாக்கு போட முடியுமா தமிழ்நாட்டுல வந்து அப்படின்றதான் கேள்வி. ஏன்னா யார் வேணா சேரலாம். கேரளாவில் இருக்கிறவங்க இங்க சேரலாம், மகாராஷ்டிரா இங்க சேரலாம், நீங்க மத்திய பிரதேச அவருடைய கட்சியில வந்து சேர்ந்துடலாம். ஆனால் தமிழ்நாட்டுல அந்த கட்சிக்கு அவர் வந்து எலெக்ஷன்ல இவரை நான் நிப்பாட்டுறேன் அப்படின்னு சொல்லி நின்னா அந்த கட்சிக்கு அந்த வாக்காளர் வந்து ஓட்டு போட முடியுமானா அது வாய்ப்பு இல்லை. ஆக தமிழ்நாட்டுக்குள்ள இவருக்கு என்ன வாக்கு கிடைக்கும் அப்படின்றது அந்த யங்ஸ்டர்ஸ் தான். நீங்க இன்னொன்னு, விஜயுடைய அந்த அரசியல் சித்தாந்தம் என்பது, அரசியலுடைய கொள்கை என்பது அந்த பேச்சளவுல இன்னும் செயல்பாட்டுக்கு வரவே இல்லை. அவர் முதல்ல களத்துக்குள்ள வரணும். சாரி, அவரு மறுபடியும் நான் ஒண்ணு தெளிவுபடுத்துற முடிவுற நேரத்துல அவர் இன்னும் நடிகரா தான் இருக்காரு. இன்னும் முழு நேர அரசியல்வாதியாக மாறவில்லை. அவர் என்னைக்கு கடைசி பட ஷூட்டிங் முடிஞ்சோன்னு வந்துருவாரு, ஃபுல்லா வந்துருவாரு. இப்ப ஏதோ லாஸ்ட் பட ஷூட்டிங் ஒண்ணு போயிட்டு இருக்குல்ல, அது முடிஞ்சோன்னு ஃபுல் டைமா இறங்கிடுவாரு சார். அந்த ஷூட்டிங் முடியறதுக்கு இன்னும் 6 மாசம் ஆகும் சார். 6 மாசம் ஆகும். அதுக்கு பிற்பாடு நீங்க தேர்தல் இன்னும் கண்ண மூடுறதுக்குள்ள வந்துருமே. இன்னும் 1.5 ஆண்டு காலம் தான் இருக்கு. 1 ஆண்டு காலத்துக்குள்ள இவங்க வந்து கிரவுண்ட் லெவல். சார், இன்னும் தமிழ்நாட்டுல எத்தனை கிராமங்கள் இருக்குன்னு விஜய்க்கு தெரியாது சார். நான் அடிக்கடி ஒப்பீடு எப்பவுமே சொல்லுவேன், விஜயகாந்தை வந்து ஃபாலோ பண்றாரு விஜய்னு நானே தான் பல இடங்கள்ல பதிவு பண்ணிருக்கேன். ஆனால் விஜயகாந்த் கிட்ட இல்லாத ஒரு விஷயம், அவர் செய்யாத ஒரு விஷயம், அவர் செஞ்சது என்னன்னா, அவர் ஷூட்டிங் இல்லாத நாள்ல எல்லாம் வண்டி எடுத்துக்கிட்டு எல்லா கிராமங்களுக்கு அவரே நேரா போயிருவார். அப்பெல்லாம் அவர் அரசியல் கட்சி ஆரம்பிக்கல. கிராமங்களில அரசியல் கட்சி அதற்கு முன்னாடியே கிராமங்கள் தூரம் போயிட்டு அங்க உள்ள கள நிலவரத்தை தெரிஞ்சுக்கிட்டு அந்த மக்கள்கிட்ட நெருங்கி பழகி பேசி பிற்பாடு அதுக்கு, ஏன்னா இதெல்லாம் எப்படி எங்களுக்கு தெரியும்னா, நான் 10 ஆண்டுகள் விஜயகாந்த் அவர்களோடு பழகி இருக்கேன். நடிகர் சங்கத்துல வந்து அவர் வாகனம் இருந்தா நாங்க நேரம் உள்ள போய் உட்கார்ந்து மணிக்கணக்கில் பேசலாம். அவ்வளவு அன்பா பழகக்கூடியவர். அப்படி சொன்ன பல கதைகள் உண்டு. இவர் எந்த கிராமத்து, இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுல எத்தனை கிராமம் இருக்கு, எத்தனை பூத் கமிட்டி இருக்கு, பூத் கமிட்டி ஆட்களை போட்டாச்சா? இதுவரைக்கும் நான் திரும்ப ஒரு விஷயத்த ஞாபகப்படுத்த விரும்புறேன். அவர்களுக்கு சாதகமான விஷயம் தான். மாநில நிர்வாகிகள் யாருன்னு யாருக்கா தெரியுமா சார்? தமிழக வெற்றி கழகத்துல தெரிந்த 2 நபர்கள், இன்னொன்னு புசி ஆனந்த். வேற யாரையுமே மக்களுக்கு தெரியாது. இதுவரை தெரியல. ஒரு ஆண்டு ஆயிடுச்சு கட்சி ஆரம்பிச்சு. மாநில நிர்வாகி யாருன்னு முழுசா தெரியாது, மாவட்ட நிர்வாகி யாருன்னு முழுசா தெரியாது, நகர நிர்வாகி யாருன்னு தெரியாது. அப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? 6 மாசத்துல மேஜிக்கா சார்? நான் இன்னார்தான் இவருதான் அப்படின்னு முகத்தை வைத்து நீங்க ரசிக்கலாம்.
மக்கள் கூட்டம் வரும். ஆனால் வருகிற கூட்டம் எல்லாம் ஓட்டாக மாறுமானா நிச்சயமாக மாறாது. அதெல்லாம் கண் கூட நான் நிறைய தேர்தல்கள்ல சந்திச்சவன், பார்த்துவேன். செய்தியாளரா பல தேர்தல்கள்ல பிரச்சாரத்துக்கு போகும்போது செய்தி எடுக்க போயிட்டு இந்த கூட்டம் பார்த்த உடனே அம்மையார் தான் நிரந்தர முதல்வர்னு சொன்னவங்க எல்லாம் அந்த தேர்தல்ல அம்மையாரே படுதோல்வி அடைஞ்சிருக்காங்க. ஜெயலலிதா அம்மையார். கலைஞர் அவர் அடிக்கடி சொல்லுவாரு, கூட்டத்தை பார்த்து நம்பிராதையா, நீ கிரவுண்ட் இறங்கு, வீடு வீடா போய் ஓட்டு கேளு, ஏன்னா கூட்டம் வேடிக்கை பார்த்துட்டு போயிடும், ஓட்டு போடாது, ஆனா நீ நேரா களத்துல இறங்குவார். இதுதான் ஒரு சரியான அரசியல்வாதி செய்கிற வேலை. ஆனா அந்த வேலையை வந்து இவர்கள் செய்வதில்லை. ஏன்னா இன்னைக்கு வந்து மாவட்ட தலைவர்கள் யாருக்கிட்ட தெரியல சார். தொண்டர்களுக்கு அந்த நிர்வாகிகளுக்கு நிறைய பேர் எங்கிட்டே பேசியிருக்காங்க. அண்ணே நான் யாரும் போன் எடுக்க மாட்டாங்கண்ணே, யார் பேசினாலும் எல்லாம் வந்து லைன் அவே லைன்ல தான் இருப்பாங்க, அவங்களை குடிக்கவே முடியாது, அவர்களாக எங்களை கூப்பிட்டாதான் நாங்க போவோம்ன்றாங்க. என்ன பண்ண முடியும்? இதுதான் கள அரசியல். அவங்களுக்கு சும்மா ஸ்கிரிப்டேஜ் கொடுத்து படிக்கிறதுனால மக்கள் மாறிட மாட்டாங்க சார். மக்களும் ரொம்ப தெளிவா இருக்காங்க இந்த முறை.